29 அப்படின்ற படத்துடைய முன்னோட்ட காட்சி வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சு. அதில என்னன்னா, பீச்ல வந்து ஒரு பொண்ணு வந்து அம் காதல வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் வந்து காதல சொல்லணும். அதுக்காக வந்து பீச்ல வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த காதல வந்து அவன் எப்படி சொல்றான்? அப்படின்றது தான் வந்து அது முன்னோட்ட காட்சியா வந்தது. ரொம்ப பொயட்டிக்கான ஒரு காட்சிய நான் பார்த்தேன். அதாவது காதலை வந்து இப்படி வந்து ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதில்ல. காதலை இப்படி வந்து சொன்னதும் இல்ல. நான் எந்த படத்துலயும் அப்படி பார்த்ததில்ல. கொஞ்சம் கிரிஞ்சு மாரி இருந்தா கூட, அத வந்து நம்மளுக்கு வந்து காட்சிப்படுத்திய விதத்தில வந்து இயக்குனர் ரத்னகுமார் வந்து அந்த காட்சியில வந்து மிளிர்ந்திருந்தாரு. முக்கியமா ஒரு பீச்சோடைய நடுப்பகுதியில நின்னுகிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 10 அடி போனீங்கன்னா, கடல் அலை அதிகமா. அதே ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா, வாகன இரைச்சல். இது 2க்கும் நடுவுல வந்து சங்கு உள்ளார காதுல வைக்கிற மாரி ஒரு சவுண்ட் வர்ற இடத்துல நின்னு, என்ன அண்ணாந்து பார்க்கறதுக்கு வாழ்நாளெல்லாம் ரெடியா? ஏன்னா, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் குள்ளம், இவன் வந்து ஹைட்டு. அண்ணாந்து பார்க்கறதுக்கு வாழ்நாளெல்லாம் ரெடியா? அப்படின்னு ஒரு காதல வந்து அவன் வந்து பொயட்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்றான். இப்ப என் காதலே அப்படிதான். ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக இப்படியே தான் அந்த காதல் வந்து சொல்லப்பட்டபோது, இந்த மாரி நெறைய கனெக்ட் பண்ணிக்கிற விஷயங்கள் இருந்தது. அது மட்டும் கிடையாது. அதே ஒரு படத்தில ஒரு இங்கிலீஷ்காரன வந்து ஒரு பெயிண்டிங் இது ஒரு கல்ச்சுரல் இதில வந்து மீட் பண்ணும்போது, அ அவன் வந்து இவன விட ஹைட்டா இருப்பான் ஹீரோவோட. அப்ப ஹீரோ வந்து அண்ணாந்து பார்த்து, திஸ் பெயிண்டிங்ஸ் ஆர் அப்படி இப்படின்னு வந்து அவன் பேசுவான். அப்போ வந்து இப்படி அண்ணாந்து பேசுவான். அப்போ சொல்லுவான், அண்ணாந்து பேசுறதுனுடைய வலி எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்ப தான் புரியுதுன்னுவான். சி தீஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃப் ரியலைசிங் இருக்கு இல்லையா? அதுதான் காதல், அதுதான் வாழ்க்கை. ஒரு படத்த பார்க்கும்போது, ஒரு பழம் சாப்பிடும்பொழுது, ஒரு ஃபுட்ட சாப்பிடும்போது, தன்னுடைய இணையோட நினைப்பும், "அவ இத சாப்பிட்டுருப்பாளா? அவளுக்கு இது பிடிக்குமே." அ அந்த கஷ்ட நஷ்டங்கள உணர்றது தான் என்ன பொறுத்தவரையிலும் காதலா நான் நினைக்கிறேன். அந்த மாரி இந்த படத்தில இந்த 2 சீன் தான். அதாவது தன்னுடைய உயரம் குறைந்த ஒரு மனைவி வந்து ஹைட்டா இருக்கிற தன்கிட்ட வந்து அண்ணாந்து இப்படி தான் அண்ணாந்து தான் அவன் பேசுற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்பொழுது, காலமெல்லாம் அண்ணாந்து பார்த்து என் கூட அண்ணாந்து பார்த்து வாழறதுக்கு நீ ரெடியா? அப்படின்னு காதலன் கேட்குறான். அதே காதலன் அந்த செல்ஃப் ரியலைசிங்ல அண்ணாந்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றதும், அதிலேயே இன்னொரு ஒரு ஷாட் வரும். இப்படியே நான் வந்து அதாவது காதல வந்து நான் சொல்லிட்டேன். ஆனா, எல்லார் எதிரிக்கும் காதல சொல்றது தான் ஒரு ஆணுக்கான ஒரு பெரிய கரக்கமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ வந்து நான் அவன காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அலுவலகத்தில இருக்க அத்தன பேருமே அது ஒன் சைடு லவ்வு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் மத்தியில, இப்படியே நிமிர்ந்துக்கிட்டே இருந்தா நான் என்னடா பண்றது? கொஞ்சம் குனிடா அப்படின்னு சொல்லி அவன் தலைய குனிய வச்சு அவனுக்கு ஒரு முத்தத்த குடுத்து காதல வெளிப்படுத்துற நாயகனுடைய காதலும் அழகா இருந்தது. இப்படி ஒரு அற்புதமான பொயட்டிக்கான ஒரு ஃபிலிம் தான் 29. இந்த படத்த வந்து ரத்னகுமார் இயக்கியிருந்தாரு.